இந்த நிகழ்ச்சியை உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையில் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்போ சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புகள் இறப்போரே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வரீங்களோ இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. இப்பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு 3 வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியரா பக்குவம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழனுக்கு வந்துருந்தாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழனுக்கு வந்துருச்சுன்றாங்க, நான் முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலைங்க. திரும்ப இன்னொரு ஜோசியர் பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியர் பார்ப்போம். அவரு சினிமா சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு அவரை போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும்? கார்த்திகையிலும் முடியலைங்க. அப்போ தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்போ என்ன சொல்ற, அப்போ குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சிடும்ன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு பிள்ளை கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி பரவாயில்ல, அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படி இங்க வந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. ஆக உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை என்கிட்ட காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக் கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது, என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே ஒரு நம்பரை முன்பதி பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க, நடக்குது இந்த காலத்தில். அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவா விளக்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஜூன் 1/6/2024 முதல் 30/6/2024 வரை 30 நாட்களுக்குரிய ஜூன் மாத பலன்கள். அதாவது ஆங்கில மாதத்தில் ஜனவரி முதல் ஜூன் வரை இருக்கக்கூடிய 6வது மாதம். அந்த 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரன் வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம். அப்படிப்பட்ட பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத பலன்களை இன்னைக்கு மகர ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்க போறோம். அப்படி ஜூன் மாத பலன்கள் மகர ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உங்களுக்கு என்னங்க நல்லது நடக்கும், நடக்குமா, நல்லது நடக்குமா, எங்கெங்கேயோ பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து இவரை போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து இங்கேயும் வந்து நடக்கல வந்துடக்கூடாது. அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கும் உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு பொதுவான விளக்கத்தை பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ மீண்டும் ஜூன் மாத பலன்களை மகர ராசிக்கு மீண்டும் தொடர்வோம். 1/6/2024 முதல் 30/6/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பலன்களை பார்ப்போம். இதில் வந்து இந்த ஜூன் மாதம் வந்து எந்த ராசிக்கு? மகர ராசிக்கு பார்க்குறோம். இந்த மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகங்கள் வலிமை அடையக்கூடிய அருமையான காலங்கள். இந்த ஜூன் மாதத்தில் 3 கிரகங்கள் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலங்கள். முதல் கிரகம் மகர ராசிக்கு 4/11 செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெறுகின்ற, அதாவது மேசத்தில் எப்ப ஒரு நாள் 2 நாள் 30 நாட்கள், ஜூன் மாதம் முழுவதுமே 30 நாட்கள் வலிமை பெறுகின்ற அருமையான மாதம் முதல்ல. அப்ப செவ்வாய்னா யாரு? இடம், வீடு, வாசல், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, தோப்பு தோப்புகள், எஸ்டேட்டுகள், இது சம்பந்தப்பட்ட பூமிகார் என்று சொல்லக்கூடியதா செவ்வாய். அப்ப இந்த சம்பந்தப்பட்ட அத்தனை மிகப்பெரிய வெற்றி அடை. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், அதை விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். அடுத்து அதிகாரத்துவம் வாய்ந்த அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் துறை உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதிகாரத்துவம் வாய்ந்த உயர் பதவியை தரக்கூடியவன் இந்த செவ்வாய். அப்ப அதுல வந்து மிகப்பெரிய வெற்றிகள். அரசாங்கம் அதே இடத்துல வந்து பதவி உயர்வு, சொத்துக்களை பெறுவது, ஏற்கனவே சொல்லிட்டேன், சொத்துக்களை பெறுவது சொல்லியாச்சு. இப்போ அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் இப்போ அந்த முயற்சியை அடைந்து அந்த முயற்சியை செய்து வெற்றி அடையலாம். அரசு உத்தியோகம் பெறக்கூடிய உயர் அதிகாரியாக ஆகக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் செய்து வெற்றி பெறக்கூடிய காலங்களாக அமையும். அதே இதில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறை, கலைத்துறை சேர்ந்தவர்கள், அதை இவங்களுக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள் அது உறுதியாக ஏற்படும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இரண்டாவது, முதல் செவ்வாய் ஆட்சி பெறுவதை பார்த்து இரண்டாவது ஆட்சி பெறுகின்ற கிரகம், 3 கிரகங்கள் ஆட்சி பெறுவது. அதில் 2வது கிரகம் வந்து சுக்கிரன். அதாவது மகரத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தான 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த இடத்திலே மகர ராசிக்கு 5ஆம் ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றது காலம். அதாவது ஜூன் 1 முதல் ஜூன் 13 வரை சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். மிகப்பெரிய யோகமான காலம். சினிமா துறை தொழிலாக இருந்தாலும் சரி, கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும், இசைத்துறையாக இருந்தாலும் சரி, அதே டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, சொந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்த சொந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். தங்கத் தொழில், புரிஞ்சுட்டே, தங்கத் தொழில், அழகு சாதனங்கள், டிபார்ட்மெண்ட் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், எதுவாக வாகன தொழில்கள் எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு காலமாக இந்த மகர ராசிக்கு அமையக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செய்கிற முதலீடு, செய்கிற முயற்சி, செய்த சொந்த தொழில் முதலீடு, எந்த முதலீடாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும்.
3 மடங்கு 4 மடங்கு லாபம் 10 மடங்கு லாபம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக ஏற்படும். சுக்கிரன் சொகுசு வாழ்க்கை தரக்கூடிய ஏசி காரு, ஏசி வீடு, ஏசி பங்களா என்று சொல்லக்கூடிய யோகங்களை, காரு பங்களா என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் பூர்வீக சொத்தக்குள்ளையும் தரக்கூடியவன். அப்படிப்பட்ட யோகங்கள் சிறப்பாக அமையது மகர ராசியை பொறுத்தலும். சரிங்க, சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். சரி, அடுத்து மகர ராசிக்கு அடுத்த ஸ்தானம் 6ஆம் இடத்தில் தொழில் வெற்றிகள், 6ஆம் இடம் தொழில் வெற்றிகள் பெறக்கூடிய அருமையான இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி வருகின்ற ஒரு அருமையான காலம். 6ஆம் இடம் தொழில் வெற்றிகள். பொதுவாக புதன் வந்து வியாபாரத்துக்குரியவர், அரசியலுக்குரியவர், வியாபாரத்துக்குரியவர், கல்வித்துறை சார்ந்தவர், எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து அந்த துறையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? முக்கியமாக புதன் வந்து வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்டவர், அடுத்து கல்விக்கு சம்பந்தப்பட்டவர், அரசாங்க பதவிக்கு சம்பந்தப்பட்டவர், புரிஞ்சுட்டீங்களா? வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்டவர். இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, வெற்றியை தரக்கூடிய ஒரு அருமையான காலங்களாக மகர ராசிக்கு உறுதியாக அமையும். தொழில் வெற்றி, பொதுவாக மகர ராசிக்கு தொழில் வெற்றிகளை உருவாக்கக்கூடிய ஆரம். எந்த தொழில் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றி உருவாக்கக்கூடிய அருமையான காலங்களாக, வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய காலங்களாக அமையும். இதனுடைய காலங்கள் புதன் ஆட்சி பெறுகின்ற காலம், மிதுனத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம் 9/6/2024 முதல் 26/6/2024 வரை. சரிங்களா? இப்போ அதாவது அடுத்து என்ன, ஒரு முக்கியமான தேதிகளில் வந்து நீங்கள் வந்து இடம் வீடு வாசல் முடிக்கிறது, புதிய வியாபாரம் தொடங்குறது, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, பூ வைக்கிறது, கல்யாண சுபகாரியங்கள் நடத்துறது, நிச்சயம் பண்ணுறது, முகூர்த்த நாள், இந்த மாதிரி திருமணம் நடத்துறது, எல்லாத்துக்குமே ஒரு சில நாட்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த நாட்களில் நீங்கள் அந்த காரியத்தை செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட தேதி, முதல் தேதி 4/6/2024 பரணி 3ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய, செவ்வாய் பார்க்கக்கூடிய அருமையான நாள். ஆட்சி பெற்ற செவ்வாய், ஆட்சி பெற்ற சுக்கிரனை பார்க்கக்கூடிய அருமையான நாள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6/6/2024 அன்று நல்ல ரோஹி 4ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்க்கக்கூடிய, இது வந்து நான் கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன். ராசிக்கு அடுத்து பார்க்காதீங்க, இறைவனுடைய தெராசு தட்டு என்று சொல்லக்கூடிய, இறைவனுடைய தெராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். 9/6/2024 அன்று புனர்பூசம் 4ஆம் பாகத்தில் மீண்டும் ஆட்சி பெறுகிற குருவனுடைய நட்சத்திரத்திலே ஆட்சி பெறுகின்ற சந்திரனை குருவால் பார்க்கப்படுகின்ற அருமையான நாள். இது ஒரு அருமை. அடுத்து வந்து 13/6/2024 அன்று ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்திருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அருமையான நாள். இது 13/6/2024. அடுத்த தேதி 15/6/2024 அன்று குரு சந்திரனை சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த யோகமான காலங்கள். அந்த குருச்சந்திரன் யோகத்தில் இருக்க ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்கக்கூடியது. ஆட்சி பெற்ற சுக்கிரன் குருச்சந்திர யோகத்தை பார்க்கக்கூடியது. எப்பயுமே ஒரு கிரகம் எப்படி வலிமை அடையுதுன்னா, ஒரு ஆட்சி பெற்ற இடத்தில் வந்து மற்ற கிரகங்கள் இருக்கும்போதோ, ஒரு கிரகத்தை ஆட்சி பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போதோ அந்த இடத்தினுடைய வலிமை சிறப்பு வருது. மேலும் குரு சந்திரனை எவ்வளவுதான் பார்க்கிறாரோ அந்த காலங்களில் சிறந்த யோகமாக இருக்கும். அதெல்லாம் முதலே சொல்லிட்டேன், குரு சந்திரனை பார்க்கக்கூடிய காலங்கள்லாம் சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அடுத்து இறுதியான ஒரு தேதி 28/6/2024 அன்று நல்ல கவனிங்க, கன்னியில் சந்திரன் இருக்க உச்சம் பெற்ற சுக்கிரனால் பார்க்கிறது. ஏற்கனவே வளம் கொடுத்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற ஒரு கிரகம் பார்க்கும்போது அந்த இடம் வலிமையாயிருது. ஆக இந்த நாட்கள்லாம் ரொம்ப சிறந்த நாட்கள். எல்லாவித சுபகாரியங்கள், தொழில் வியாபாரங்கள், புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகள், அரசாங்க வேலை முயற்சிகள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இந்த நாட்கள் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் நீங்கள் அதுக்கான காரியத்தை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குங்க, போகாத கோயில், செய்யாத பரிகாரம், பார்க்காத ஜோசியர்கள், நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியல, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா இதுக்கு என்ன காரணம்? நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது. ஜாதகம் அப்படி கையில் தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே திறம். ஏன்னா ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால், இறைவனால், பிரம்ம சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரம்
பிரம்ம சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டதான் பிரம்ம வேத சாஸ்திரம். பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோக ரகசியங்களும் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் தலையெழுத்து முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். என்ன நடக்கலை? கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, குடும்பத்தில் குடும்ப பிரச்சனைகளா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளா, கொடுக்கல் வாங்கல்களுக்கு காசு போய் முடங்கிருச்சா, வரலையா, வீட்டில் என்ன செய்வன கோளாறு, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அப்படி ஒரு முறை ஜாதத்தை கையில் தூக்கியாச்சுன்னா நடக்காத காரியம் அவரை பார்த்து நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுக்க என்ன பார்த்து சரியாகல நடக்கலை அதாவது அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்படி தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எப்ப உங்க ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.